என் அன்பு குழந்தையே, உன்னோடு நேரடியாக பேசுவதற்காகவே நான் இந்த தருணத்தை நீண்ட காலமாக காத்திருந்தேன். இது சாதாரணமான ஒரு நேரமல்ல, இது உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு முக்கியமான திருப்புமுனை. இப்போது நீ கேட்கப் போகும் வார்த்தைகள் உன்னை தற்காலிகமாக ஆறுதல் படுத்துவதற்காக அல்ல, உன் உள்ளத்தை மாற்றவும், உன் பார்வையை திருப்பவும், உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை மறுபடியும் உறுதியாக அமைக்கவும் பேசப்படுகின்ற வார்த்தைகள் இவை. நீ இதுவரை கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமானது என்பதையும், அந்த பாதையில் நீ தனியாக நடந்து வந்த உணர்வையும் நான் அறிவேன். உன் வாழ்வில் இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள், போராட்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள் அனைத்தும் வீணானவை அல்ல. அவை உன்னை அழிக்க வந்தவை அல்ல, உன்னை உருவாக்க வந்தவை. நீ பலமுறை விழுந்திருக்கலாம், பலமுறை இனி முடியாது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ மீண்டும் எழுந்து நின்றதை நான் பார்த்தேன். உன் கண்களுக்கு தெரியாத இடத்தில் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன். நீ உன்னை பற்றி சந்தேகப்பட்ட தருணங்களில் கூட நான் உன்னை பற்றி ஒரு கணவும் சந்தேகப்படவில்லை. நீ இப்போது இருக்கும் நிலை எனக்கு நன்றாக தெரியும். நீ எங்கே இருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நான் அறிவேன். நீ வெளியே காட்டும் முகம் ஒன்று, உன் உள்ளத்தில் நீ அனுபவிக்கும் உண்மை வேறு. மற்றவர்களுக்கு முன்னால் நீ அமைதியாகவும் தைரியமாகவும் எல்லாம் சரியாக இருப்பது போலவும் நடிக்கிறாய். ஆனால் உன் உள்ளுக்குள் நீ தினமும் ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய். அந்த போராட்டங்களை யாரும் பார்க்கவில்லை, ஆனால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ தனியாக போராடிக் கொண்டிருக்கும் அந்த உள் யுத்தங்களை நான் கவனித்து வருகிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்திய கண்ணீர் துளிகளை நான் எண்ணி வைத்திருக்கிறேன். நீ இரவு நேரங்களில் தூங்காமல் உன் வாழ்க்கையைப் பற்றி, உன் எதிர்காலத்தைப் பற்றி, உன் பொறுப்புகளைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்த தருணங்களை நான் அறிவேன். என்ன ஆகும், எப்படி முடியும், நான் சரியான பாவையின்தாமா என்று உன் மனதில் எழும் கேள்விகளை நான் கேட்டிருக்கிறேன். நீ இந்த செய்தியை இப்போது கேட்பது தற்செயல் அல்ல. இது யாத்ரச்சிகமாக நடந்த ஒன்றுமல்ல. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் நகர்கிறது. நீ புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள் இப்போது உன்னை குழப்பலாம். ஆனால் உன் ஆன்மாவின் ஆழத்தில் நீ ஒரு மாற்றத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த ஏக்கத்திற்கே பதிலாகவே நான் இப்போது உன்னிடம் பேசுகிறேன். உன் நெஞ்சில் அழுத்தமாக அமர்ந்திருக்கும் அந்த பாரத்தை நான் உணர்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ கண்கள் திறக்கும் போதே உன் மனதில் ஒரு தெரியாத பதற்றம் வந்து அமர்கிறது. நேரம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற உணர்வு உன்னை பயமுறுத்துகிறது. என் வாழ்க்கை இப்படி போய்கொண்டே இருந்தால் என்ன ஆகும், எனக்கு இனி வாய்ப்புகள் கிடைக்குமா, நான் நினைத்த இடத்தை அடைய முடியுமா என்று உன் உள்ளத்தில் எழும் கேள்விகள் உன்னை அமைதியாக விடுவதில்லை. மற்றவர்கள் உன்னை பார்த்து நீ எவ்வளவு வலிமையானவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் நீ எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறாய் என்பதை அவர்கள் அறியவில்லை. நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாய், அவர்களுக்கு பாதை காட்டுகிறாய். ஆனால் உனக்காக ஆறுதல் தேடி நீ தனியாக தவிக்கிறாய். அந்த தவிப்பையும் அந்த தனிமையையும் நான் நன்றாக அறிவேன். உலகத்திற்கு முன்னால் நீ ஒரு முகமூடியை அணிந்து கொண்டு வாழ்கிறாய். எல்லாம் சரிதான் என்று சொல்கிறாய். ஆனால் என்னிடம் நீ அப்படி செய்ய தேவையில்லை. உன் உடைந்த இதயத்தையும் ஓய்வை தேடும் உன் ஆன்மாவையும் நான் பார்க்கிறேன். நீ யார் என்பதும் உன் பலவீனங்கள் என்ன என்பதும் எனக்கு தெரியும். அதையெல்லாம் தெரிந்தே நான் உன்னை நேசிக்கிறேன். நீ சாதித்ததற்காக அல்ல, நீ வலிமையாக இருந்ததற்காக அல்ல, நீ பலவீனமாக இருந்தபோதும் கூட என் அன்பு உனக்கு தளரவில்லை. இந்த உலகம் உன்னை உன் திறமைகளால், உன் நிலைமையால், உன் வெற்றிகளால் மதிப்பிடும். ஆனால் நான் உன்னை உன் ஆன்மாவின் உண்மையால் நேசிக்கிறேன். நீ செய்த தவறுகள், நீ எடுத்த தவறான முடிவுகள், நீ சந்தித்த தோல்விகள், இவைகளில் எதுவுமே என்னை உன்னிடமிருந்து பிரிக்கவில்லை. நீ என்னிடமிருந்து விலகி ஓடிய காலங்களிலும் நான் உன்னை கைவிடவில்லை. நீ உன்னை தகுதியற்றவன் என்று நினைத்த தருணங்களிலும் நான் உன்னை என் குழந்தை என்றே பார்த்தேன். உன் கடந்த காலத்தின் சுமைகள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. நீ செய்த தவறுகள் உன் முழு வாழ்க்கையையும் வரையறுக்க முடியாது. நான் உன்னை விட்டுவிடவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை. உன்னை படைத்த நான் உன் வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியையும் அலட்சியமாக பார்க்கவில்லை. இப்போது நீ இதை கேட்கிறாய் என்றால் அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி. இப்போது நிமிர்ந்து நில். நீ தனியாக இல்லை, நீ கைவிடப்படவில்லை. என் கரங்கள் இன்னும் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. நீ உணராவிட்டாலும் நீ விழாமல் இருக்க நான் உன்னை பிடித்துக் கொண்டிருந்தேன். இப்போதும் அதையே செய்கிறேன்.
பயத்தை விட்டுவிடு, குழப்பத்தை விட்டுவிடு. இப்போது நான் உன்னோடு பேசுகிறேன். இது உனக்கும் எனக்கும் இடையிலான நேரம். என் அன்பு குழந்தையே, நீ எதிர்கொண்ட போராட்டங்கள் எல்லாம் உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம். சில நேரங்களில் நீ என்ன செய்தாலும் வாழ்க்கை முன்னேற மாட்டேங்குது என்று நினைத்திருக்கலாம். நீ முயற்சி செய்கிறாய், உழைக்கிறாய், பொறுமையாக இருக்கிறாய். ஆனாலும் பல விஷயங்கள் தடைப்பட்டது போலவும் தள்ளிப்போவது போலவும் தெரிகிறது. அந்த உணர்வுகள் உன்னை உடைத்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரிந்து கொள். உன் போராட்டங்கள் உன் வாழ்க்கையின் முடிவல்ல, அவை உன் வாழ்க்கையின் தயாரிப்பு காலம். நீ தாமதமாகும் ஒவ்வொரு விஷயத்தையும் தோல்வியாக நினைத்திருக்கிறாய். ஆனால் நான் அதை அப்படி பார்க்கவில்லை. நீ தயாராகும் வரை நான் உன்னை காத்திருக்க வைத்தேன். உன் குணம் உறுதியடையும் வரை, உன் மனம் விரிவடையும் வரை, உன் பார்வை ஆழமடையும் வரை நான் சில கதவுகளை மூடியே வைத்தேன். அது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை பாதுகாக்க. நீ இன்னும் தாங்க முடியாத சுமைகளை உன் மீது நான் ஏற்றவில்லை. உன் சகிப்புத்திறன் வளர வேண்டியிருந்தது. நீ பலமுறை எப்போது என் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று கேட்டிருக்கிறாய். அந்த கேள்வியை நீ வாயால் கேட்டிருக்காவிட்டாலும் உன் உள்ளம் அதை தினமும் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த கேள்வி எனக்கு கேட்காமல் போகவில்லை. நான் மௌனமாக இருந்தது உன்னை மறந்ததற்காக அல்ல. அந்த மௌனத்தில் நான் உனக்காக வழிகளை அமைத்துக் கொண்டிருந்தேன். நீ பார்க்க முடியாத இடங்களில் நான் உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை உறுதியாக அமைத்துக் கொண்டிருந்தேன். நீ நினைக்கிறாய், எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று. ஆனால் மற்றவர்களின் பாதையையும் உன் பாதையையும் ஒப்பிடாதே. உன் பாதை தனித்துவமானது. உன் வாழ்க்கைக்கான திட்டம் வேறுபட்டது. சிலரை நான் வேகமாக உயர்த்துவேன், சிலரை நான் ஆழமாக உருவாக்குவேன். நீ இரண்டாவதான வகை. நீ உயரும்போது நீ நிலைத்திருப்பதற்காகவே இந்த ஆழமான செதுக்கல். நீ எதிர்கொண்ட எதிர்ப்புகள் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, அவை உன்னை வலுப்படுத்துவதற்காக. உன்னை எதிர்த்து நிற்கும் சூழ்நிலைகள் உன் முன்னேற்றத்திற்கு தடையல்ல, அவை உன் உள்ளிருக்கும் வல்லமையை வெளிக்கொண்டு வரவே வந்தவை. நீ நினைத்ததை விட நீ அதிகம் தாங்கியிருக்கிறாய். நீ நினைத்ததை விட நீ அதிகம் சகித்திருக்கிறாய். அதுவே உன் வலிமை. இப்போது கவனமாக கேள். உன் வாழ்க்கையில் மூடியிருந்த கதவுகள் அனைத்தும் நிரந்தரமாக மூடியவை அல்ல. சரியான நேரம் வந்துவிட்டால் அவை தானாகவே திறக்கும். சில கதவுகளை நான் திறப்பேன், சில கதவுகளை நான் உடைப்பேன், சில கதவுகளை நான் உன் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் அகற்றுவேன். ஏனென்றால் அந்த கதவுகள் உன் எதிர்காலத்திற்கானவை அல்ல. நீ பின்னால் போக வேண்டிய இடங்களுக்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். நீ இழந்ததாக நினைத்த விஷயங்கள் பல உன் வாழ்க்கையில் மீண்டும் வரும். ஆனால் அவை பழைய வடிவத்தில் வராது. அவை புதிய வடிவத்தில் அதிக மதிப்புடன் அதிக அர்த்தத்துடன் உனக்கு திரும்பி வரும். நீ நினைத்த வாய்ப்புகள் போய்விட்டதாக நினைத்திருக்கலாம். ஆனால் நான் உனக்காக அதைவிட சிறந்த வாய்ப்புகளை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். நீ தயாராகியதும் அவை உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட அவமானங்கள், நிராகரிப்புகள், மதிப்பிழப்புகள், இவை உன் அடையாளமல்ல. அவை உன் பயணத்தின் ஒரு பகுதி மட்டுமே. நீ எங்கே அவமானப்பட்டாயோ அதே இடத்தில் நான் உன்னை உயர்த்துவேன். நீ எங்கே நிராகரிக்கப்பட்டாயோ அங்கேயே உன் மதிப்பு வெளிப்படும். இது மனிதர்களின் கண்களில் அல்ல, உன் உள்ளத்தில் முதலில் நடக்கும் மாற்றம். நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறக்கவில்லை. உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உன்னை உருவாக்கும்போதே உன் உள்ளத்தில் ஒரு விதையை நான் விதைத்தேன். அது உன் கனவுகள், உன் ஆர்வம், உன் உள்ளத்தில் எழும் இதை நான் செய்ய வேண்டும் என்ற குரல். அந்த குரலை நீ அடக்க முயற்சித்திருக்கலாம், சூழ்நிலைகளால் அதை மறைத்திருக்கலாம். ஆனால் அது இன்னும் உயிரோடுதான் இருக்கிறது. நீ உன்னை குறைவாக மதிப்பிடாதே. உன் திறமைகளை சிறியதாக எண்ணாதே. உனக்குள் இருக்கும் வல்லமை இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை. நீ இதுவரை உன் திறனின் ஒரு பகுதியையே பயன்படுத்தியிருக்கிறாய். நான் உன்னை உயர்த்தத் தொடங்கும்போது நீ உன்னையே பார்த்து ஆச்சரியப்படுவாய். இது என்னால் முடியுமா என்று நீ கேட்பாய். ஆனால் அதற்கான பதில் உன் வாழ்க்கைதான் சொல்லும். நீ பேசும் வார்த்தைகள் வெறும் சத்தமல்ல, அவைகளுக்கு சக்தி இருக்கிறது. நீ உன்னை பற்றி என்ன சொல்லிக் கொள்கிறாயோ அதையே நீ வாழ்கிறாய். அதனால் உன்னை நீ சுருக்கிக் கொள்ளாதே. பயத்தால் உன் வாயை அடைக்காதே. உன் மனதில் விதைத்த கனவுகளை மறைக்காதே. நீ பேசும்போது உன் வார்த்தைகள் உன் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. நீ பயப்படும்போது பின்னால் செல்லாதே. பயம் உன்னை நிறுத்த வந்தால்
அதுவே நீ முன்னேற வேண்டிய இடம் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இருள் போல தோன்றும் காலங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் ஒளியை வெல்ல முடியாது. உனக்குள் இருக்கும் ஒளி அழிவதற்காக அல்ல, அது வெளிச்சமாக பிரகாசிப்பதற்காகவே. நீ எங்கே சென்றாலும் உன் வருகை அங்கே மாற்றத்தை ஏற்படுத்தும். நீ பேசும் வார்த்தைகள், நீ செய்கிற செயல்கள், நீ காட்டும் அணுகுமுறை, இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் உன் பயணம் இவ்வளவு எளிதாக இல்லை. நீ சுமக்கும் அழுத்தம், நீ கடந்து வந்த பாதை, இவையெல்லாம் உன்னை ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு அல்ல, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு தயார் செய்தவை. நீ இப்போது புரிந்து கொள்ளாத பல விஷயங்கள் பின்னாளில் உனக்கு தெளிவாக புரியும். இப்போது உன்னை குழப்பும் சூழ்நிலைகள் நாளை உன் சாட்சியாக மாறும். நீ அப்போது எனக்கு புரியவில்லை என்று சொல்லும் நேரம் வரும். ஆனால் அதே சமயம் அதனால்தான் இன்று நான் இங்கே இருக்கிறேன் என்றும் நீ உணர்வாய். என் குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் மாற்றத்தின் சத்தம் கேட்கத் தொடங்கியுள்ளது. இது ஒரு திடீர் மாற்றம் அல்ல, இது நீண்ட நாட்களாக தயாராகி வந்த ஒரு திருப்பம். நீ அமைதியாக இரு, பதற்றப்படாதே. உன் கால்கள் சரியான பாதையில்தான் நடக்கின்றன. நீ நிற்கிற இடம் தவறானது அல்ல, இது உன் அடுத்த நிலைக்கான தலம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையை முன்னேற்ற விரும்பினால் நீ சுமந்து கொண்டிருக்கும் சில பாரங்களை கீழே வைக்க வேண்டிய நேரம் இது. அந்த பாரங்கள் வெளியே தெரியாதவை, ஆனால் அவை உன் உள்ளத்தை மிக அதிகமாக சோர்வடைய செய்திருக்கின்றன. நீ மறந்துவிட்டதாக நினைத்த பல விஷயங்கள் உண்மையில் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறன. அவை உன் நினைவுகளில் மட்டுமில்லை, அவை உன் முடிவுகளில், உன் உணர்வுகளில், உன் நடையில் கூட தாக்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறன. நீ உன்னை காயப்படுத்திய மனிதர்களை நினைத்து பல முறை கோபப்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உன் மனம் அதற்கு ஒத்துழைக்காமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உனக்கு ஏற்படுத்திய வலி உண்மையானது. அந்த வலியை நான் சிறியதாக பார்க்கவில்லை. நீ சந்தித்த துரோடன், அவமானம், நிராகரிப்பு, இவை அனைத்தையும் நான் அறிவேன். உன் காயங்கள் உண்மையானவை, உன் கண்ணீர் காரணமற்றது அல்ல. ஆனால் கவனமாக கேள். நீ அவர்களை மன்னிக்காமல் இருக்கும்போது நீ அவர்களுக்கே ஒரு இடத்தை உன் உள்ளத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறாய். அவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து சென்றாலும் உன் மனதிலிருந்து அவர்கள் போகவில்லை. அந்த கசப்புணர்வு உன்னை முன்னேற விடாமல் தடுக்கிறது. அது உன் அமைதியை திருடுகிறது. அது உன் சந்தோஷத்தை குறைக்கிறது. அதனால்தான் நான் உன்னிடம் மன்னிப்பை பற்றி பேசுகிறேன். மன்னிப்பு அவர்களுக்கான பரிசல்ல, அது உனக்கான விடுதலை. நீ மன்னிக்கும்போது நீ அவர்களை சரி என்று ஒப்புக்கொள்வதில்லை. நீ உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் உன் கைகளில் எடுத்துக்கொள்கிறாய். நீ உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க அனுமதிக்காமல் நிறுத்துகிறாய். அந்த ஒரு முடிவு உன் உள்ளத்தில் ஒரு பெரிய சுமையை அகற்றும். நீ சிலரை மன்னிக்க முடியாமல் தவிக்கிறாயா? அவர்களின் பெயர் உன் நினைவில் வந்தாலே உன் உள்ளம் பதற்றமாகிறதா? அந்த பெயர்களை இப்போது என் முன்னால் கொண்டு வா. நீ தனியாக இதை செய்ய வேண்டியதில்லை. உன் மனதில் நீ மன்னிக்க முடியாதவர்களை நான் அறிவேன். அவர்களால் ஏற்பட்ட காயங்களின் ஆழத்தையும் நான் அறிவேன். அதனால்தான் நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை, நான் உன்னை வழி நடத்துகிறேன். மன்னிப்பு என்பது ஒரே நாளில் முடிந்துவிடும் ஒரு செயல் அல்ல. சில காயங்கள் ஆழமானவை, அவற்றுக்கு நேரம் தேவை. ஆனால் நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இந்த வலி என் வாழ்க்கையை ஆழ அனுமதிக்க மாட்டேன் என்ற முடிவு. அந்த முடிவுதான் உன் குணமடைதலின் முதல் படி. நீ அந்த ஒரு அடியை எடுத்து வைத்தால் மீதியதை நான் செய்வேன். உன் உள்ளத்தில் நீ சுமந்து கொண்டிருக்கும் குற்ற உணர்வையும் நான் பார்க்கிறேன். சில தவறுகளை நீ உன்னையே மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். நான் அப்படி செய்திருக்கக்கூடாது, நான் இதை வேறு விதமாக செய்திருக்கலாம் என்ற எண்ணங்கள் உன்னை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீ மறந்துவிடாதே, நீ அந்த நேரத்தில் தெரிந்த அறிவோடு கிடைத்த பலத்தோடுதான் முடிவுகளை எடுத்தாய். இன்று உனக்கு இருக்கும் தெளிவு அப்போது உனக்கு இல்லை. நீ உன்னை மன்னிக்காமல் இருக்கும்போது நீ உன் வளர்ச்சியை நிறுத்துகிறாய். உன் தவறுகள் உன் அடையாளம் அல்ல, அவை உன் பயணத்தின் ஒரு பகுதி. அவற்றிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் உன்னை இன்றைய நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றன. நான் உன்னை தள்ளிவிடவில்லை, நான் உன்னை விடவில்லை, நான் உன்னை இன்னும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் உள்ளத்தில் இருக்கும் கசப்புகளை, ஏமாற்றங்களை, தீராத கேள்விகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ அவைகளை தனியாக சுமக்க வேண்டியதில்லை. நீ என்னால் முடியவில்லை என்று ஒப்புக்கொள்ளும் இடத்தில்தான் என் வேலை ஆரம்பமாகிறது. உன் சொந்த புரிதலின் மேல் மட்டும் சாயாமல். நீ எவ்வளவு என்னிடம் சரணாகதி அடைகிறாயோ அவ்வளவு என் வல்லமை உன் வாழ்க்கையில் செயல்படும். உன் காயங்களை நான் பார்க்கிறேன். அவைகளை நான் அலட்சியப்படுத்தவில்லை. ஆனால் அவைகள் உன்னை நிரந்தரமாக காயப்படுத்த
நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த காயங்களின் வழியாகவே நீ இன்னும் அதிகமான கருணையையும் புரிதலையும் பெறப்போகிறாய். நீ காயப்பட்ட இடத்திலேயே நீ மற்றவர்களுக்கு குணமளிக்கும் ஒரு கருவியாக மாறுவாய். இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மாற்றம் தொடங்குகிறது. நீ இன்னும் முழுமையாக குணமடைந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நீ குணமடைவதற்கான பாதையில் நுழைந்துவிட்டாய். அந்த பாதை எளிதாக இருக்காது, ஆனால் அது உன்னை சுதந்திரத்துக்கு கொண்டு செல்லும். உன் மனம் இப்போது மெதுவாக சுத்தமாகிறது. உன் உள்ளம் இப்போது ஓய்வை உணரத் தொடங்குகிறது. இந்த உள்மாற்றமில்லாமல் வெளிப்பட்ட வெற்றி நீண்ட காலம் நிலைக்காது. அதனால்தான் நான் முதலில் உன் உள்ளத்தை சீர்படுத்துகிறேன். உன் உள்ளத்தில் அமைதி பிறண்டால் உன் வாழ்க்கை தானாகவே ஒழுங்காகும். நீ இப்போது அந்த நிலையினை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய். இதை அவமதிக்காதே. இது ஒரு முக்கியமான தருணம். என் குழந்தையே, நீ இப்போது உன் பழைய பாரங்களை இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய். அது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய இடத்தை உருவாக்குகிறது. அந்த இடத்தை நான் புதிய ஆசீர்வாதங்களால் நிரப்பப் போகிறேன். நீ இன்னும் சிறிது நேரம் அமைதியாக இரு. இந்த மாற்றத்தை உணர். இது உன் அடுத்த நிலைக்கான அடித்தளம். என் அன்பு குழந்தையே, நீ இதுவரை மெதுவாக முன்னேறியது போல உனக்கு தோன்றியிருக்கலாம். நீ செய்த உழைப்பு, நீ காட்டிய பொறுமை, நீ கடந்து வந்த சோதனைகள், இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றத்தை உருவாக்க வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது. நீ மெதுவாக நகர்ந்த காலம் முடிவுக்கு வருகிறது. இப்போது உன் வேகத்தை நான் அதிகரிக்கப் போகிறேன். நீ ஒரு வருடத்தில் அடைய வேண்டிய பல விஷயங்களை குறுகிய காலத்திலேயே நீ அனுபவிப்பாய். நீ நினைத்திராத வேகத்தில் வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில் திறக்கப்படும். நீ இதுவரை காத்திருந்த பதில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத் தொடங்கும். நீ இது எப்போது நடக்கும் என்று கேட்ட காரியங்கள் இப்போது இது எப்படி இவ்வளவு சீக்கிரம் நடந்தது என்று நீ ஆச்சரியப்படும் விதமாக நிறைவேறும். இது உன் திறமையால் மட்டும் நடக்கவில்லை. இது உன் வாழ்க்கையில் செயல்படத் தொடங்கியுள்ள என் நேரத்தின் விளைவு. நீ இழந்ததாக நினைத்த ஆண்டுகள் வீணாகவில்லை. அவை உன்னை உருவாக்கின. இப்போது அந்த ஆண்டுகளுக்கான ஈடாக நான் உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். நீ சோர்வோடு விதைத்ததை மகிழ்ச்சியோடு அறுவடை செய்யும் காலம் இது. நீ இதுவரை சுமந்த வழிகளுக்கு பதிலாக நான் உனக்கு சந்தோஷத்தை அளிக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடந்த அந்நியாயங்கள், தாமதங்கள் அனைத்துக்கும் நான் நீதியை கொண்டு வருகிறேன். உன் குடும்பத்தை பற்றி உன் உள்ளத்தில் இருக்கும் கவலையை நான் பார்க்கிறேன். உன் இல்லத்தில் அமைதியில்லாத காலங்கள் இருந்திருக்கலாம். பேசப்படாத வார்த்தைகள், புரியாத மனங்கள், கசப்பான நினைவுகள், இவை அனைத்தும் உன் மனதை கனமாக்கியிருக்கலாம். ஆனால் இப்போது நான் உன் இல்லத்தில் சமாதானத்தை நிலைநிறுத்துகிறேன். உடைந்த உறவுகள் மெதுவாக சரியாகும். பிரிந்து போன மனங்கள் இணையும். கடினமான வார்த்தைகள் இனிமையான உரையாடல்களாக மாறும். உன் குடும்பத்தின் மீது நான் ஒரு பாதுகாப்பான வேலியை அமைக்கிறேன். நீ பார்க்க முடியாத பல ஆபத்துகளிலிருந்து நான் உன் இல்லத்தை காத்துக் கொண்டிருக்கிறேன். நீ கவலைப்பட்ட விஷயங்களை நான் கவனிக்காமல் விட்டதில்லை. உன் குடும்பம் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு மட்டுமல்ல, அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசிர்வாதம். அந்த ஆசிர்வாதம் இப்போது முழுமையாக வெளிப்படத் தொடங்கும். உன் உடல் நலத்தை பற்றி நீ சுமந்த பயத்தையும் நான் அறிவேன். சில விஷயங்களில் நீ நம்பிக்கையை இழந்திருக்கலாம். இது மாறுமா என்ற கேள்வி உன் உள்ளத்தில் எழுந்திருக்கலாம். ஆனால் என் குழந்தையே, உன் உடலை நான் அலட்சியப்படுத்தவில்லை. உன் பலவீனங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ இது முடியாது என்று நினைத்த இடத்திலேயே நான் உன் உடலை மீண்டும் வலுப்படுத்துகிறேன். உன் சோர்வு நீங்கும். உன் பலம் திரும்ப வரும். உன் உடல் புத்துணர்ச்சியோடு எழுந்து நிற்கும். நீ மீண்டும் நம்பிக்கையோடு உன் நாள்களை தொடங்குவாய். நீ உன் உடலில் உணரும் ஒவ்வொரு நல்ல மாற்றமும் உன் மனதிற்கும் அமைதியை கொண்டு வரும். உன் உடல் நலம் உன் பயணத்திற்கு ஒரு தடையாக இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன் பொருளாதார போராட்டங்களையும் நான் மறக்கவில்லை. நீ எண்ணிக்கொண்டிருக்கும் கடன்கள், முடிவில்லாத செலவுகள், போதாத வருமானம், இவை அனைத்தும் உன் மனதை சோர்வடைய செய்திருக்கலாம். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் போதவில்லை என்று நினைத்த தருணங்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த நிலை மாறப்போகிறது. உன் வாழ்க்கையில் புதிய வழிகள் திறக்கப்படுகின்றன. உன் உழைப்பிற்கான பலன் இனி தாமதமாகாது. உன் வருமானம் பெருகும். நீ இதுவரை போராடி வாழ்ந்த நிலை மாறி மற்றவர்களுக்கு உதவும் நிலைக்கு உயர்வாய். நீ வாங்கிய அவமானங்கள், நீ சந்தித்த இழப்புகள், இவை அனைத்துக்கும் நான் ஈடுகட்டப் போகிறேன். நீ எங்கே சிறுமைப்படுத்தப்பட்டாயோ அங்கேயே உன் மதிப்பு வெளிப்படும். உன் தொழிலில், உன் பணியில்,
உன் முயற்சிகளில் ஒரு புதிய தெளிவு உனக்கு கிடைக்கும். நீ எடுக்கும் முடிவுகளில் ஒரு ஞானம் இருக்கும். அந்த ஞானம் உன்னை சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு அழைத்து செல்லும். நீ இதுவரை தவறிய வாய்ப்புகள் இனி உன்னை தவறாது. அவை உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய ஒழுங்கு உருவாகிறது. குழப்பம் குறைகிறது. பதற்றம் விலகுகிறது. நீ ஓடிக்கொண்டிருந்த நிலை மாறி நிதானமாகவும் உறுதியாகவும் நடக்கத் தொடங்குவாய். நீ இப்போது உணரத் தொடங்கிய அமைதி உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கான அடையாளம். என் குழந்தையே, நான் உன்னை வெறும் உயிர் வாழ்வதற்காக உருவாக்கவில்லை. நீ நிறைவாக வாழ்வதற்காகவே உன்னை படைத்தேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் நான் சீர்படுத்துகிறேன். நீ இன்னும் முழுமையாக அதை பார்க்கவில்லை. ஆனால் மாற்றங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. என் அன்பு குழந்தையே, இப்போது கவனமாக கேள். நீ கடந்து வந்த இந்த முழு பாதை வீணாக இல்லை. நீ அனுபவித்த வலிகள், நீ சுமந்த பாரங்கள், நீ சகித்த அவமானங்கள், நீ பொறுமையாக காத்திருந்த நாட்கள், இவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறைவை உருவாக்குவதற்காகவே நடந்தவை. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு பழைய அத்தியாயம் முடிவடைந்து ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. அந்த மாற்றம் ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது. நீ நீண்ட காலமாக விதைத்ததை இப்போது அறுவடை செய்யும் பருவத்தில் நுழைந்திருக்கிறாய். நீ கண்ணீரோடு விதைத்த உழைப்பு, பொறுமை, நம்பிக்கை, இவைகளின் பலனை இப்போது மகிழ்ச்சியோடு காண்பாய். இது ஒரு தற்காலிக நல்ல காலமல்ல. இது உன் வாழ்க்கையின் திசையே மாறும் ஒரு நிலை. இனி நீ எதைத் தொடினாலும் அதில் ஒரு ஒழுங்கும் ஒரு வளர்ச்சியும் இருக்கும். உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களுக்கு நீ காரணம் புரியாமல் தவித்திருக்கலாம். சில விஷயங்கள் ஏன் இப்படி நடந்தது என்று இன்று வரை உனக்கு தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நீ பின்னால் திரும்பி பார்க்கும்போது அதனால்தான் இப்படி நடந்தது என்று தெளிவாக உணர்வாய். உன் குழப்பங்கள் உன் வாழ்க்கையின் சாட்சியாக மாறும். நீ நினைத்திராத நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து உதவிகள் வரும். நீ யாரிடமிருந்து விலகிவிட்டாயோ அவர்களே மீண்டும் உன் வாழ்க்கையில் சரியான முறையில் இணைவார்கள். உன் வாழ்க்கையில் தேவையில்லாத மனிதர்கள் மெதுவாக விலகுவார்கள். உனக்கு தேவையான மனிதர்கள் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் இடம்பெறுவார்கள். இதில் எதுவும் சீர்குலைவாக நடக்காது. அனைத்தும் ஒழுங்காகவே நடக்கும். நீ இனி உன் எதிர்காலத்தை பற்றி அஞ்ச வேண்டியதில்லை. உன் வாழ்க்கை என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. நீ தவறான பாதையில் போக நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். நீ தடுமாறும்போது நான் உன்னை தாங்குவேன். நீ திசை தெரியாமல் நிற்கும்போது நான் உனக்கு வழிகாட்டுவேன். நீ சோர்ந்து போகும்போது நான் உனக்கு பலம் தருவேன். நீ தனியாக இல்லை. ஒருபோதும் நீ தனியாக இருக்கவில்லை. நீ இழந்ததாக நினைத்த எல்லாவற்றுக்கும் நான் ஈடு கொடுப்பேன். உன் இழப்புகள் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. அவை உன் உயர்விற்கான ஒரு கட்டம் மட்டுமே. நீ இப்போது இருக்கும் நிலை உன் இறுதி நிலை அல்ல. நீ இன்னும் மேலே போக வேண்டும். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் ஏற்கனவே செய்யப்பட்டுவிட்டன. நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றுதான். நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னே நடப்பது. உன் வாழ்க்கையில் இனி பயம் உன்னை ஆள அனுமதிக்காதே. பயம் உன்னை சுருக்க வந்தது. ஆனால் நீ வளர வந்தவன். நீ சுருங்குவதற்காக அல்ல, விரிவடைவதற்காகவே உருவாக்கப்பட்டவன். உன் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட கனவுகள் வீணாகாது. அவை ஒவ்வொன்றாக நிறைவேறும். சில கனவுகள் நீ நினைத்ததை விட பெரியதாக நிறைவேறும். நீ இனி கடந்த காலத்தை சுமந்து நடக்க வேண்டியதில்லை. அந்த காலம் முடிந்துவிட்டது. உன் நினைவுகளில் இருந்த கசப்புகளை நான் சுத்தப்படுத்துகிறேன். உன் உள்ளத்தில் இருந்த பாரங்களை நான் அகற்றுகிறேன். நீ இனி பழைய வழிகளின் அடையாளமாக வாழ வேண்டியவன் அல்ல. நீ ஒரு புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் நுழைந்திருக்கிறாய். நீ ஒரு ஆசீர்வாதமாக மாறுவாய். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும். நீ கடந்து வந்த பாதை, நீ தாங்கிய சோதனைகள், இவையெல்லாம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாறும். நீ சொல்வது மட்டுமல்ல, நீ வாழ்வது கூட ஒரு செய்தியாக இருக்கும். உன் வாழ்க்கை ஒரு அர்த்தத்துடன் நகரும். உன் இல்லத்தில் அமைதி நிலவும். உன் மனதில் தெளிவு இருக்கும். உன் செயல்களில் உறுதி இருக்கும். நீ எடுக்கும் முடிவுகள் இனி குழப்பத்திலிருந்து வராது. அவை தெளிவிலிருந்து வரும். அந்த தெளிவு உன்னை பாதுகாப்பாக வழிநடத்தும். நீ இனி அவசரப்பட மாட்டாய். நீ இனி தாழ்வாக எண்ண மாட்டாய். என் குழந்தையே, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன். நான் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை நிறைவேறும். நான் உண்மையுள்ளவன். நான் தொடங்கியதை நான் முடிப்பவன். நீ இன்று இதை கேட்கிற தருணத்திலிருந்து உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் தொடங்கிவிட்டன. சில மாற்றங்கள் மெதுவாக நடக்கும். சில மாற்றங்கள் திடீரென்று நடக்கும்.
ஆனால் அனைத்தும் உன் நன்மைக்காகவே நடக்கும். நீ இதை நினைவில் வைத்துக்கொள். நீ பயப்பட வேண்டியவன் அல்ல. நீ கைவிடப்பட்டவன் அல்ல. நீ மறக்கப்பட்டவன் அல்ல. இப்போது அமைதியாக இரு. உன் உள்ளம் ஓய்வெடுக்கட்டும். உன் மனம் நிம்மதியடையட்டும். நீ இனி சுமக்க வேண்டிய பாரங்களை நான் சுமக்கிறேன். நீ இனி பதற்றத்தோடு வாழ வேண்டியதில்லை. நம்பிக்கையோடு வாழ். தெளிவோடு நட. தைரியத்தோடு முன்னேறு. உன் வெற்றி உறுதி. உன் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது. உன் வாழ்க்கை என் கைகளில் இருக்கிறது. இதை மறக்காதே. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் பாதை ஆசீர்வதிக்கப்பட்டது. உன் நாள்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவை. இனி நீ முன்னே செல்லலாம். நான் உன்னோடு இருக்கிறேன்.